தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இன்று 2ஆம் கட்ட சுற்றுப்பயணத்தை தொடங்க இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார். இந்த நேரத்தில் நியூஸ் தமிழ் செய்தியாளர்கள் களத்திலிருந்து விவரங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது நாகப்பட்டினத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பிரச்சாரம் செய்யவுள்ள புத்தூர் அண்ணா சிலை அருகே கட்சி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் குவிந்து வருவதால் புத்தூர் ரவுண்டானா அருகே உள்ள பிரதான சாலையில் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல விஜயை வரவேற்க வாஞ்சூர் ரவுண்டானாவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டதால் அங்கு காத்திருந்த தொண்டர்கள் ஏமாற்றம் அடைந்து கலைந்து சென்று வருகிறார்கள். இது பற்றின விவரங்களை களத்திலிருந்து நமது செய்தியாளர்கள் தர இருக்கிறார்கள். அவரிடம் பேசலாம். பாலமுருகன், வணக்கம். நீங்க தற்போது எந்த பகுதியில் இருக்கீங்க? இதுக்கு முன்னாடி ராஜேஷ் கிட்ட பேசணும். அவர் சொன்னாரு திருச்சி மரக்கடையில் இருந்த கூட்டம் தற்போது அந்த பகுதியில இல்லைன்னு. நீங்க இருக்கக்கூடிய பகுதியில சுமார் எத்தனை மக்கள் அங்கு குவிந்திருக்கிறார்கள்? அவருக்கான வரவேற்பு ஏற்பாடுகள் எந்த அளவில் செய்யப்பட்டிருக்கிறது? நிச்சயமாக தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் 2ஆம் கட்ட பிரச்சாரத்தை நாகப்பட்டினம் புத்தூர் பகுதியில் இன்று விஜய் பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். இதற்காக தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இப்பகுதியில் பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக, திமுக, தேமுதிக உள்ளிட்ட பிரதான கட்சிகள் அறிவிக்கப்படாத பிரச்சாரத்தை தொடங்கி தமிழ்நாடு முழுவதும் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார்கள். அதேபோல் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கடந்த வாரம் திருச்சியில் பரப்புரை மேற்கொண்டார். அதில் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் கலந்து கொண்டு உற்சாகமாக அவருக்கு வரவேற்பு கொடுத்தார். பல்வேறு அரசியல் கருத்துக்களும் அங்கு பேசினார். அது பேசும் பொருளானது. தற்போது 2ஆம் கட்டம் பிரச்சாரமாக நாகப்பட்டினம் புத்தூர் பகுதியில் இன்று சரியாக 12 மணிக்கு விஜய் அவர்கள் வருகிறார்கள். காலையிலிருந்தே இப்பகுதியில் சிறிய தொண்டர்கள் வந்திருக்கிறார்கள். இங்கு சுற்றி பார்த்தோமேயானால் 1000க்கும் மேற்பட்டோர் வந்து கொண்டே இருக்கிறார்கள். திருச்சியை காட்டிலும் இங்கு தற்போது குறைவாக வந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது நம்ம நிற்கும் பகுதி புத்தூர் பகுதி ரவுண்டானா அருகே உள்ள பிரதான சாலை. இங்கு அவர் வருகையை முன்னிட்டு இந்த சாலை முழுவதும் பேரிகார்டு அமைத்து சாலையில் போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இப்பகுதியில் வரக்கூடிய இருசக்கர வாகனம், ஆட்டோ, கார்கள் உள்ளே அனுமதிக்க காவல்துறை மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். போக்குவரத்து இங்கு சென்றால் கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு சிக்குவார்கள் என்பதற்காக போக்குவரத்தை மாற்றம் செய்திருக்கிறார்கள்.